நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகுல், மேக்ஸ் எப்பவும் நீட்டா இருக்கணும். நம்பர்ஸ் எல்லாம் கேப் விட்டு எழுதணும், இல்லனா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அண்ணி, நீங்க அப்படியே என்னோட டீச்சர் மாதிரியே பேசுறீங்க தெரியுமா? இன்னொரு விஷயம், சம்ம ராங்கா பண்ணு, அப்புறம் உங்கள மாதிரி உன்னடிக்கவும் செய்வேன். அண்ணி, நீங்க டீச்சராக இன்னும் நிறையவே டைம் இருக்கு. முதல்ல நீங்க டீச்சர் ஆகணும்னா டிகிரி படிச்சு முடிக்கணும். உண்மைதானே? அப்படிங்களா? உனக்கு நல்லபடியா சொல்லி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு எல்லாமே தெரியும். முதல்ல படி. ஆனா அண்ணி, நீங்க இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? சொல்லுங்க அண்ணி. ஆமா ராகுல், படிக்கணும்னு ஆசையா தான் இருக்கா. அப்ப பேசாம அட்மிஷன் வாங்கிக்கங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம். சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் ராகுல். உன்னோட பெரியம்மாக்கு நான் படிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க என்ன 24 ஹவர்ஸும் படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராகுல், நீ வேற நான் வேற. அவங்களுக்கு என்னோட ஹெல்த் மேல அக்கறை இருக்கா. படிப்பு அது இதுன்னா டென்ஷன் ஆயிடும், பிரஷரும் அதிகமாயிடும். அப்புறம் நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுவும் என்னால ஒழுங்கா செய்ய முடியாதா? அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க சொல்றதும் உண்மைதான். படிக்கணும்னா அது உண்மையாவே ரொம்ப டென்ஷனான வேலை. அப்புறம் நீங்களும் என்ன மாதிரியே பெரிய பெரிய பேக்லாம் எடுத்துட்டு காலேஜுக்கு போகணும். சரி, இத காட்டு. சம ஒழுங்கா போட்டிருக்கியா இல்லையா? வெரி குட். சரி, நீ போய் தூங்கு. ராகுல், இப்போ நாம 2 பேரும் பேசினத பத்தி எல்லாம், அதான் என்னோட படிப்பை பத்தி, அது நம்மளோட சீக்ரெட். டாப் சீக்ரெட். நான் யார்கிட்டயும் இத சொல்ல மாட்டேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து வை. சாந்தி, கார்த்திக் ஆபீஸ் போகும்போது நாம கூட போயிடலாம். இது பாருங்க மேனேஜர் சார், அவங்க கிட்ட அவங்க ஆர்டரை கரெக்ட் டயத்துக்கு முடிச்சு கொடுப்போம்னு சொல்லுங்க. புது ஆளா அப்பாயின்ட் பண்றதுக்கு ஒரு நாளாவது நமக்கு டைம் வேணும்ல. ஆமா, கார்த்திக் டிசைனர் தான் தேடிக்கிட்டு இருக்கான். என்னங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு உங்களுக்காக நாங்க விரதம் இருந்து பூஜை பண்ண போறோம். கடவுளோட அருளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க கோயிலுக்கு போய் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் பாருங்க, பிரச்சனை எல்லாமே தீர்ந்துரும். சந்தோஷமா இருக்கு. நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். அங்க போய் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். வா ராஜசேகரா. அர்ச்சனா, டிஃபன் பாக்ஸ் கொடு. கார்த்திக், போகும்போது எங்களை கோவில்ல இறக்கி விட்டுடுறியா? அட, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அங்க பாரு, அவ ஸ்னேகா இல்ல? ஆமா, அந்த பொண்ணுதான். அவகிட்ட பேசலாமா அந்த டிசைனை பத்தி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாக்கா. ஒருவேளை அவ முடியாதுன்னு சொல்லிட்டானா, ஏதோ ஊருக்கு போறதுனால தானே நம்ம வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணுல, ரொம்ப லட்சணமாவும் இருக்கா. ரிஷிக்காக வேணும்னா இவளை நம்ம கேட்டு பார்க்கலாம். இல்ல? என்னம்மா, என்னாச்சு? கைய சுட்டுக்கிட்டியா? நீங்களா? காட்டுமா, கைய காட்டு. ரொம்ப புண்ணாயிடுச்சாமா? இல்ல பண்டிதரையா, உங்ககிட்ட மருந்து ஏதாவது இருக்கா? இல்லைங்களே. அக்கா, முதல்ல கையில தண்ணி ஊத்தலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆண்டி. நான் நேரா வீட்டுக்கு தான் போறேன். சரிம்மா, நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நானே போயிடுறேன். அதுவும் இல்லாம வீட்ல யாரும் இல்ல, அம்மா வெளியில போயிருக்காங்க. அப்புறம் கையில அவ்வளோ பெரிய காயம் ஒன்றும் இல்ல. இத பாருமா, இப்போ ஒன்றும் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுல கொப்பளம் வந்துடும். இதுக்கு உடனே ஆயின்மெண்ட் போடணுமா? இப்ப என்ன செய்யறது?
அவருக்கு டிசைனர் கிடைச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே. இங்க பாருங்க, எங்க கிட்ட டிசைன்ஸோட சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு நிறைய டைம் ஆகாது. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? குமார் சார், ப்ளீஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அர்ச்சனா, யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. அர்ச்சனா, இவதான் ஸ்னேகா. நீங்க மீட் பண்ணதே இல்லல்ல? இவ நம்ம கார்த்திகோட ஆபீஸ்ல டிசைனரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ தான் எங்களோட மருமக. பேரு அர்ச்சனா, எங்க கார்த்திகோட மனைவி. லக்ஷ்மியோட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கவே இல்ல. வாமா அர்ச்சனா, சீக்கிரமா ஆயில்மெண்ட் கொண்டு வா, இவளுக்கு கை சுட்டுடுச்சு. என்ன? ஆமா, கோயில்ல விளக்கேத்தும் போது கைய சுட்டுக்கிட்டா. அதனாலதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். நீ சீக்கிரமா போய் கொண்டு வாமா அர்ச்சனா, நான் போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வரேன். சரி, நீ வாம்மா, வந்து உட்கார். உட்காரு. கைய காட்டு. ஐயோ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானே இவங்களை சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னால முடியாது, எதுவும் பேச முடியாது. கை ரொம்ப எரியுதா என்ன? இல்ல. அர்ச்சனா ஏன் இன்னும் வரல? இல்ல, பரவாயில்ல, விடுங்க ஆண்டி. இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கொடுங்க, நானே தேய்ச்சிக்கிறேன். நீ வந்தது நல்லதா போச்சுமா. எவ்வளவு கூப்பிட்டு வீட்டுக்கு வர ஒத்துக்கவே இல்ல. அம்மா ஸ்னேகா, நவராத்திரி அன்னைக்கு நீ கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வர. கூட உன் அம்மாவையும் கூட்டிட்டு வரணும். நாங்களும் அவங்கள பாப்போம் இல்லையா? உண்மைதாம்மா, உங்க அம்மாவையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்க வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்கம்மா? நான், எங்க அம்மா, அப்புறம் எங்க பாட்டி. எங்களோட பாட்டி வெளியூர்ல இருக்காங்க. எங்க மாமாவுக்கு உடம்பு முடியல. ஏமா, உங்க அப்பா எங்க இருக்காரு? அது வந்து, நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போதே எங்க அப்பா இறந்துட்டாரு. உன்னை கார்த்திக் நிறையவே பாராட்டி இருக்காமா. கார்த்திக் என்ன சொன்னான்னா, இனிமே நீ எங்க கம்பெனில வேலை செய்ய மாட்டியாமே. எதுக்குமா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நீ நல்லா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. இவ பெரியப்பா கூட உன்னை நிறைய தடவை பாராட்டி இருக்காரு. ஆமா, உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா என்ன? ஒருவேளை உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா நீ வேலைக்கு வர முடியாதுல்ல? இல்ல ஆண்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு காலையில தான் பெரியவர் கார்த்திக் அப்புறம் எல்லாரும் நீ திடீர்னு வேலையை விட்டு நின்னுட்டேன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல, அதனால வேற டிசைனர் யாரையாவது ஏற்பாடு பண்ணணும்னு பேசிட்டு இருந்தாங்க. பாவம் கார்த்திக் காலையில இருந்து ரொம்ப கவலையா இருக்கான். ஆண்டி, இனி நான் யாருன்னு நான் பாக்குறேன். ஹலோ
வணக்கங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் ரிஷி எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. அக்கா ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. லக்ஷ்மி, அம்மா நீ கொஞ்சம் ஸ்னேகாவை உள்ள கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போ. அர்ச்சனா எங்க இருக்கான்னு தெரியல, அவகிட்ட சொல்ல ஆயில்மெண்ட் எடுத்து கொடுப்பா. சரிம்மா. இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் வீட்டுக்கு போறேன். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இல்ல முதல்ல ஆயின்மெண்ட் போட்டுக்க. 2 நிமிஷம் தானம்மா, அதுக்கப்புறம் போயிடலாம். லக்ஷ்மி, இவள மேல ரூமுக்கு கூட்டிட்டு போ. உங்களுக்கு டீ கொடுத்து அனுப்புறேன். சரி பெரியம்மா. போமா, போ, கூட்டிட்டு போ. அக்கா, நான் நினைச்சபடியே நடக்க போகுது. எந்த பொண்ணை பத்தி நம்ம ரிஷிக்காக நான் உங்ககிட்ட சொன்னனோ அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. இன்னைக்குன்னு பார்த்தவ இங்க வந்திருக்கான்னா இத வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணுக்கா, அழகா இருப்பா, நல்ல குடும்பம் கூட. கண்டிப்பா நான் போட்டோ அனுப்புறேன். ஏற்கனவே சங்கரி அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அவங்க வீட்ல பேச சொல்லி. சரிங்கக்கா. ஹலோ. சாரி அர்ச்சனா, நீ கால் பண்ணப்ப நான் மீட்டிங்ல இருந்தேன், அதான் அட்டெண்ட் பண்ண முடியல. என்ன சொல்ல அர்ச்சனா? ஹலோ அர்ச்சனா. சொல்லுங்க. என்ன திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணிருந்த? அது வந்து டிசைனர் கிடைச்சிட்டாங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். யாராவது கிடைச்சாங்களா? நீ ரொம்ப கவலையா இருக்கன்னு நினைக்கிறேன். இல்ல, சும்மா இதை கேட்கலாம் தான் நான் ஃபோன் பண்ணேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர்கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. வேலை நிக்காது. டைமுக்கு முடிச்சிடலாம். நான் இப்ப வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். அனி, இதுதான் என்னோட அண்ணாவோட ரூம். வாங்க உள்ள வாங்க. அனி, அந்த ஆயில்மெண்ட் கிடைச்சதா? என்ன நீங்க ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கொஞ்ச நேரத்துல நீங்க கிளம்பலாம். ஆனா அதுக்கு முன்னால வந்து இந்த ஆயில்மெண்ட் போட்டுக்கோங்க. வாங்க. இல்ல வேண்டாம் ப்ளீஸ். அண்ணி, நீங்களாவது இவங்கள உள்ள வர சொல்லுங்க. வாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, அதுக்குள்ள நான் டீ கொடுத்து அனுப்புறேன். உட்காருங்க. மேனேஜர் சார், நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால புது டிசைனர்ஸ் கிட்ட பேசுங்க. ஓகே சார், நான் பேசுறேன். யாராவது கிடைச்சாங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். ஓகே சார். ஆயின்மெண்ட் போட்டுக்கோங்க. கையை காட்டுங்க, நான் போட்டு விடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
தேங்க்ஸ். நாம 2 பேரும் மீட் பண்ணுவோம்னு நான் நினைக்கவே இல்லை. அதுவும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. நான் இங்க வரணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. நான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல. என்னோட வாழ்க்கையிலயும் ஒரு தடவை இப்படி நடந்ததா. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வேற ஒரு வரன் வந்தது. ஆனா திடீர்னு அந்த பையன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான். காரணம் எதுவா வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா என் மனசுல ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா தெரியாம என்னால நடந்த தவறுகளுக்காக இப்போ உங்ககிட்ட சாரி சொல்றது தவிர வேற வழி இல்ல. இல்ல இல்ல, நீங்க எதுக்காக சாரி சொல்லணும்? இன்னும் சொல்ல போனா நானே உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். ஆனா என்கிட்ட உங்க நம்பர் இல்ல. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் நான் எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னம்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல டீ குடிங்க, அதுக்கப்புறம் பொறுமையா பேசுங்க. வாங்க. கார்த்திக் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவருக்கு தெரியாமலேயே அவர் உங்க மனசை நோகடிச்சிருக்காரு. ஐ மீன் முதல்லயே இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் வரவிடாம தடுத்து இருக்கணும். ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் எங்க அம்மா கிட்ட என்ன சொல்றது? அவங்களுக்கும் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெரியும். அப்புறம் அவங்க உங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எனக்கு கால் பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால நான் ராங் நம்பர்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். என்னது? எங்க அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? அர்ச்சனா, தேவையில்லாம என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம். சங்கரி பாட்டி முதல்ல சொன்னாங்க, இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரிய வந்தப்ப நீங்க எப்படி கவலைப்பட்டீங்கன்னு அவங்க சொன்னாங்க. இந்த விஷயத்துல உங்களோட தவறு என்ன இருக்கு? உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்ல டைப். தேவையில்லாம உங்களுக்கு இந்த கஷ்டம். அதனாலதான் நான் இங்க வர்றதுக்கு அவ்வளவு யோசிச்சேன். ஆனா உங்களை நினைச்சா இப்ப கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐம் சாரி. ஐயோ இல்ல, நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? கார்த்திக் சார்பா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நடந்த விஷயங்களால நம்ம 2 பேரோட மனசு ரொம்பவே வேதனைப்பட்டிருக்கு. அது அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால மறக்க முடியாது.